அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு 75வது குடியரசு தினம் தெரியுமா உங்களுக்கு? அதாவது சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினம் வித்தியாசம் என்ன தெரியுமா? ஆங்கிலேயர் கிட்டது நமக்கு சுதந்திரம் கிடைச்ச நாள் வந்து ஆகஸ்ட் 15. குடியரசு தினங்கிறது வந்து 26 ஜனவரி. இது என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, நமக்கெல்லாம் ஓட்டு போடுறதுக்கு ஒரு உரிமை கொடுத்தாங்க. இந்த நாளில் தான் அது. அப்போ தான் நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியும். எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலர் யாராக இருந்தாலும் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும். அதன் மூலமாக நம்மளுடைய அடிப்படை வசதிகளிலிருந்து நமக்கு பல்வேறு திட்டங்கள்ல இருந்து பயன்பெற முடியுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த குடியரசு தினத்தை வந்து இவ்வளோ சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். இது சர்வசாதாரணமாக கிடைச்சிச்சு அந்த குடியரசு தினம். எத்தனை பேர் உயிர் விட்டுருக்காங்க தெரியுமா? எத்தனை தியாகிகள் இருந்திருக்கிறாங்க, எத்தனை காந்தியடிகள், நேரு, சுபாஷ் சந்திர போஸ், எவ்வளோ இந்தமாரி ஏகப்பட்ட பேர், இந்த கண்ணுக்கு தெரியாத பேர், இன்னும் பேர் தெரியாத பேர் அவங்க குடும்பத்தில் நடந்திருக்காங்க. அவருடைய ரத்தம், வேர்வை எல்லாத்தையும் சிந்தி நமக்காக இந்த மாதிரி விடுதலையை வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி குடியரசு தினத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம நன்றி கடை எப்பவுமே படணும். சரிங்களா? நம்ம எவ்வளோதான் நம்ம வந்து கோயில் கோலம் அப்படி இப்படின்னு போட்டு கும்பிட்டு இருந்தாலும் இந்த நாளை எப்பவுமே நினைவச்சுட்டே இருக்கணும். நம்ம நினைவச்சுட்டு அவங்களுடைய குடும்பத்துக்காக நம்ம எப்பவுமே ஒரு நிமிஷத்துக்காக ப்ரே எப்பவுமே பண்ணிக்கணும். அதுக்காக தான் உங்களுக்கு கூப்பிட்டு, உங்களுக்கு இன்னைக்கு காலையிலே கூப்பிட்டு இந்த நாளில் நம்ம கொடியேற்றி அவங்களுக்கு எல்லாத்தையும் அஞ்சலி செலுத்தணும், வீர வணக்கம் செலுத்தணுங்கிறதுக்காக தான் கூப்பிட்டுருக்கோம். சரிங்களா? சரி, முதல்ல வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாட்டு யாருக்கு தெரியும்? நீங்க வாங்க, நீங்க மட்டும் வேற யாரும் நகரக்கூடாது, நீங்க மட்டும் வாங்க, 3 பேர் முன்னாடி வாங்க. சரி, இப்போ தற்போது யூசாக் நிறுவனத்தின் தலைவர், அதோடு மட்டும் இல்லை அட்வொகேட் அசோசியேஷன் தலைவர், சிஎஸ்எம் காலேஜோட தலைவர், ஒவ்வொரு தலைவரும் அவர் வந்து இப்போ நம்மளுடைய கொடியேற்றி இந்த குடியரசு தினம் சிறப்பு ஆக்குவார். பாப்பா யார் பாப்பா? நீங்க தாயின் பண்ணுங்க. வா பாப்பா வா. சீக்கிரம் வாங்க. வெயிட் பண்ணிட்டீங்க. கூச்சப்படுறீங்களா? கூச்சப்படக்கூடாது, வாங்க. அனிதா வா. தாயின் மணிக்கு யாருக்கு தெரியும்? அதை தாழ்ந்து பணிந்து
விருதாச்சல ஜிஹெச் இருக்கு இல்லையா, அரசு மருத்துவமனையில் வந்து டிபி செக்ஷன் இருக்குல்ல, காச நோய்க்கு அதற்கான விழிப்புணர்வு வந்து நம்மளுடைய நியூஸாக் நிறுவனத்துடைய உறுப்பினர் உங்களுக்காக வேண்டிய சில ஆலோசனைகளை அவங்க சொல்லுவாங்க. அதை கேட்டே நீங்கள் பயன் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வர சொல்லியிருக்கேன். அவங்க உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க. அப்போ ஒரு 2-3 நிமிஷம் அது சம்மந்தமாக பேசுவாங்க. நீங்கள் கேட்டு பயன் பெறலாம். வாங்க வாணிஜாம்மா வாங்க. வீடியோ எடுத்துக்கிட்டே எல்லாருக்கும் வணக்கம். நான் விருதாச்சலத்துலேருந்து விருதாச்சல ஜிஹெச்சில் வந்து வேலை பார்க்குறேன். அதுவும் இல்லாத வந்து இந்த காச நோயால் பாதிக்கப்பட்டனால தான் நான் வந்து இந்த அறிகுறியை சொல்ல வந்திருக்கேன். உடம்பு முடியாதவங்களுக்குலாம் கவுன்சிலிங் கொடுக்குற வேலை தான் எங்கள் வேலை. அவங்கள வந்து ஒரு காச நோயில் பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கிறதோ அதுங்களை வந்து தள்ளி வைக்கிறதோ அதுமாரி பண்ணக்கூடாது. அவங்கள வந்து என்னென்னா மாத்திரை மருந்து வந்து அதுக்குண்டான மாத்திரை மருந்து நம்ம விருதாச்சல ஜிஹெச்சிலே தராங்க. அதை வந்து 6 மாதத்துக்கு சாப்பிட்ணும். சாப்பிட்டா அவங்க கொடுக்குற எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்ற ஊட்டச்சத்து பழ வகைகள் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு சத்தான பொருளாக சாப்பிடணும். அவங்க கொடுக்குறாங்க மாதம் 500 ரூபா கொடுக்குறாங்க 6 மாதத்துக்கு. அந்த 500 ரூபாயை வந்து நம்ம பழ வகைகள் சாப்பிட்டுக்கணும்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதனால் நல்ல சலுகையெல்லாம் கிடைக்கிது. பக்கத்தில் யாருன்னா அந்தமாரி உடம்பு முடியாத இரும்பிக்கிட்டு ரொம்ப முடியாத இருக்கவங்கெல்லாம் எங்கன்னா இந்தமாரி தெரிஞ்ச இடத்துல கொண்டு வந்து நீங்கள் காமிக்கிறது நல்லது. அது வந்து பெரிய நோயே கிடையாது. அது வந்து ஒதுக்கப்படுற நோயே கிடையாது. யாராலையும் வந்து இவங்க இப்போ இப்படியா அப்படியான்னு ஒதுக்கப்படுறதே கிடையாது. அதனால் வந்து அதுக்காக நிறையா சலுகை இதெல்லாம் தராங்க. அவங்க மூலயமா நல்ல பாதுகாப்பு உண்டு. அவங்க வந்து நல்ல சலுகை வீட்டுக்கு வந்து அவங்களே மாத்திரை மருந்து கொடுத்து பாதிப்பு இல்லை பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லி நல்ல இதெல்லாம் கொடுக்குறாங்க. உங்களுக்காக அதை பற்றி பெருசாகவே நினைக்க தேவையில்ல. அது பெரிய நோயே கிடையாது. யாராருக்கெல்லாம் இரும்பல் ரொம்ப இருக்குது வீட்டுக்கு பக்கத்தில் யாராருக்கெல்லாம் ரொம்ப தொந்தரவாக இருக்குது யாருன்னா சொல்கிறாங்களா அதுமாரி இருந்தால் யாராக இருந்தாலும் வந்து சொல்லலாம். ஆஃபீஸ்லேயும் சொல்லலாம். நாங்கள் வந்து பார்ப்போம். நேராகவே வந்து பார்ப்போம். எல்லா சலுகையும் உண்டு. யாரும் பயப்பட தேவையில்ல. அதுக்கு வந்து ஊட்டச்சத்து எல்லாமே அவங்களே தராங்க. அதனால் பயப்பட தேவையில்ல. எல்லாருக்கும் சார் எல்லாம் பேச வச்சுருக்கோம். அதுதான் நம்ம இரும்பல் வர்றது ரொம்ப சளினால் வர்றது. சில நேரம் கட்டி இங்கே வரும், நுரையீரலில் வரும். நிறைய இடத்துல வந்து அது பாதிப்பு வரும். அது நம்மளுக்கே தெரியாது. ஆனால் வர்றது வந்து அது ஒரு பெரிய நோய் கிடையாது. அது சளினால் வர்றது தான். ஆனால் சரிம்மா, இப்போ அவங்க சொன்ன விஷயம் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த காச நோய்ங்கிறது இருமல் சரியால் உருவாகிறது தான். அது தீர்க்க முடியாத நோய் கிடையாது. அதுக்கான ஆலோசனை மருந்து மாத்திரை என்ன ஊட்டச்சத்து என்ன சாப்பிடணும் 6 மாதத்தோட 500 ரூபா தரணும்னு கூட சொல்கிறாங்க அவங்க. அது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது விவரங்கள் வேணும் உங்களை சார்ந்தவங்க யாராக இருந்தால் கூட நம்ம ஆஃபீஸ் கூப்பிட்டுவாங்க. நாங்கள் அதுக்கான ஆலோசனை கொடுத்து உங்களை அனுப்பி வைப்போம். நாங்கள் கண்டிப்பாக. சரிங்களா? அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு. சரி, இப்போ ஜனகணமன பாட்டுக்கலாம். வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். அப்படிங்க நீங்க பண்ணிடலாம். பாரு பாப்பா அது தெரியும் பாப்பா நேரம் இல்லைம்மா. வா நல்லா படிக்கணும்.
வா டியூட்டியா அங்கே பாரு. இங்கே பாரு வாங்காத கொடுப்பாங்க என்னடா கண்ணு நீ புறா ராஜா எடுத்தாச்சு. அங்கே பாருமா, அங்கே பாருமா, அங்கே நீலாம் வாங்கிட்டு இந்த பக்கம் பண்ணிக்கணும் நடுவில் பக்கம் இந்த அப்படி வாங்கிக்கலாம் ஆமா அங்கே அங்கே பாரு இங்கே போய் வாங்க. அந்த பக்கம் அந்த பக்கம் பாப்பா சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக வா, வெயில் அடிக்கிறதுல உங்களுக்காக தான் சீக்கிரம் செய்யணும். இல்லை இங்கே வந்து இல்லைங்க டேய் அதில் ஒரு பக்கம் பேனாவும் இன்னொரு பக்கம் பென்சிலும் இருக்கும். பத்திரமா வச்சுக்கணும். புரியுதா? பென்சில் ஒரு பக்கம் இருக்கும், ரெண்டுமே இருக்கும் அதில் சேர்ந்த மாதிரி.